நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்பாவோட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்பாவோட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தலைக்கு மேல் பிரச்சனைகள் இருந்தாலும் நொடி பொழுதில் அது காணாமல் போய்விடும். என்னை நம்பு. என்னை நம்பியவர்களை நான் அரசனாக உயர்த்துவேன். எனக்காக தீபமேற்றி என்னிடம் கோரிக்கைகளை வைத்துவிடு. மறுகணமே உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேலை செய்ய ஆரம்பித்து விடுவேன். விதியே ஆனாலும் என்னை தாண்டி என் பிள்ளையை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். எதை பற்றியும் கவலைப்படாதே. உன் உடல்நல பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நான் பார்த்து கொள்கிறேன். நீ கவலை இல்லாமல் இரு. இனி எந்த தீய சக்தியும் உன்னை மூழ்கடிக்க முடியாது. சந்தோஷமாக இரு. உனக்காக நான் எழுதிய தீர்ப்பு விரைவில் நிறைவேற்றப்படும். அது யாரால் நிறைவேறும், எந்த நேரத்தில் நிறைவேற வேண்டும், யாரை வைத்து நிறைவேற்றினால் உனக்கு நிரந்தர சந்தோஷம் கிடைக்கும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இதுவரை பொறுமையாக இருந்தாய். இன்னும் சில காலம்தான் பொறுமையாக இரு. விரல் விட்டு எண்ணும் நாட்களில் உனக்காக நான் எழுதிய தீர்ப்பு நான் அனுப்பிய நபர் மூலம் நான் கணித்த நேரத்தில் நிறைவேற்றப்படும். என் அன்பு குழந்தைகளே, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் ஓம் சாய்ராம் என்ற என் நாமத்தை கூறுங்கள். என் நாமத்தை உச்சரித்தால் கர்மவினை அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும். எப்படி தாமரை இதழ் மீது தண்ணீர் ஒட்டாதோ, அதேபோல் என் நாமத்தை உச்சரிப்பவர்களை கர்மவினை தீண்டாது. நாமும் தூங்குவதற்கு முன்பு ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு தூங்குவோம். எழுந்த பின்பும் ஓம் சாய்ராம் என்று சொல்லுவோம். எப்பொழுதும் சாயப்பாவை மனதில் நினைத்து கொண்டு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருப்போம். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். இன்று இல்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் நம் வாழ்க்கையில் நல்ல காலம் வரும். சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது. நம்பிக்கையோடு இருப்போம். சாயப்பா நம் ஆராதனைகளை பலனற்று போகும்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். நம் ஆசைகளை ஒருபோதும் நிராசை செய்ய மாட்டார். நம் விரதங்களுக்கு பலன் தராமல் போக மாட்டார். நம் விரதங்களுக்கு உண்டான பலனை நம் கைகளில் நிச்சயம் சேர்ப்பார். நாம் சற்றும் எதிர்பாராத வகையில் நம் எதிர்காலத்தை வசந்தமாய் மாற்றி தருவார். எல்லா சந்தோஷங்களையும் நாம் அனுபவிக்கும்படி செய்வார். நம் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக வழி செய்வார். நல்லதே நினைத்தால் நம் சாயப்பா நமக்கு நல்லது மட்டுமே செய்வார். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.